ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்குற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு திரும்பியும் ஜெயிக்கிற மாதிரி வந்து லாஸ்ட் ஓவரில் போய் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் முதல்ல பார்க்கும்போது அது கரெக்ட் டிசிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பால் சுத்தமாக பேட்டுக்கு வரல. ஃபாஃப் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அண்ட் எல்லா பேட்டர்ஸுமே ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 13-14 ஓவர் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சுது. வியான் மோல்டரும் சரி, டோனன் ஃபெராவும் சரி நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிறையா சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் 185 ரன் ஸ்கோர் பண்ணிட்டோம். அண்ட் இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடலான்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் தோ கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிருந்தாலும் மிச்சல் 1 விக்கெட் எடுத்தா நம்ம வின் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹார்டர்ஸ்க்கு பதிலாக அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன ஃபாஃப் சொல்லியிருந்தாருன்னா, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால மேட்ச் அப்காக நாங்கள் அவர் எடுத்து வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாஃப்க்கு சுத்தமாகவே படலை. அவர் நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணியிருந்தாரு. தென் மிலிந்த் குமார் அட் நம்பர் 4 ஸ்பின் அகேன்ஸ்டாக டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்பின் அகேன்ஸ்டாக ஒரு பவுண்டரி எக்ஸ்ட்ராவாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அது மிஸ் பண்ணாரு. அண்ட் பேசஸ் அகேன்ஸ்டாக அவருக்கு அடிக்கவே தெரியாது. ஒரு மீடியம் பேசர்னா ஸ்கோர் பண்ணுவார். பட் அங்கே இருக்க பேசர் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் அண்ட் மார்க்கே ஆன்சன். ஸோ அதனால அவரும் ஸ்கோர் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாரு. இவ்வளோ இருந்தாலும் 185ன்றது நல்ல ஸ்கோராக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் அப்படியே வாஷிங்டனோட பேட்டிங் ஆர்டரை பார்த்தீங்கன்னா அடிக்கிற பிளேயரே கிடையாது. மிச்சலோட தூக்கிட்டீங்கன்னா வேறு ஸ்டெபிலைஸ் பண்ணி நின்று ஆடுற பிளேஸ் மாதிரி யாருமே தெரியல. யாரும் ப்ரூவ் பண்ணதில்லை இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட பவர் பிளேயில் மிச்சலோன் தான் செம்ம இன்டென்ட்டோட நிறைய பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக அபிமன்யு லம்பாவோட ஓவரில் ஒரு கேட்ச் வந்தது. அதை மிலிந்த் குமார் விடுவார். 37 ரன் 38 ரன் அப்போ இருக்கும்போது அந்த கேட்ச் விட்டும் போது ஆஹா மேட்ச் முடிஞ்சுதோன்ற மாதிரி தான் தோணுச்சு. நான் அப்போ தோத்துட்டோமேனு முடிவு பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் கேமை நல்லா புல் பேக் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி அபிமன்யு லம்பா அவரோட 4 ஓவர்ஸில் ஃபென்டாஸ்டிக்காக போட்டார். இன்டு த பிச் லோயர் டெலிவரிஸ் நிறையா போட்டார். ஸோ அதை அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மிச்சலோனும் ஸ்ட்ரகிள் பண்ணார் இவரோட பவுலிங்கில். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுலர்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சாங்க. நம்ம டைமுக்கு எல்லாரோட விக்கெட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்மித் அவுட் ஆனார், தென் ஓவன் அவுட் ஆனார், சாப்மேன் கோஸ்னு எல்லாரோட விக்கெட்ஸும் நம்ம எடுத்துட்டோம். 15th ஓவர் சூப்பராக போச்சு. கடைசி 5 ஓவரில் 56 ரன். கண்டிப்பாக எடுக்க முடியாதுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நம்மன்னு. வியான் முல்லருக்கு 2 ஓவர் இருந்தனால 16th ஓவர் அவர் தான் போடுவார்ன்ற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் போட்டார். ஒழுங்காக போட்டாலும் பரவாயில்ல, நல்லா பால் போட்டு 6 போனாலும் பரவாயில்ல கைஸ். ஓவருக்கு ஒரு ஃபுல் டெலிவரி, ஒரு ஸ்லாட் டெலிவரி கொடுத்து 6 கொடுத்தாரு. 4 ஓவர் 43 ரன் இருக்கும்போது இப்போ அகில் போடுவாரான்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அகில் ஹுசைன் போடல. அம்ஷி டிசுல்லா ஓவர் போட அவர் 13 ரன் கொடுத்தாரு. நல்லா தான் போட்டார். 3-4 பால் நல்லா லேட் ஸ்விங் ஆச்சு. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஒரு யூஎஸ்ஏ பவுலர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்குன்றது சரி, அதுவும் ஓகே. லாஸ்ட் 3 ஓவர் 30 ரன் தேவைப்பட்டுச்சு. நான் இந்த டைம் அகில் ஹுசைன் வருவாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அகில் ஹுசைன் போடல. சரி, அகில் ஹுசைன் போடலன்னா இப்போ ஆடம் மில்டன் தான் வருவார். அவரை வச்சு ஏதோ விக்கெட் எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலான்னு யோசிப்பாங்க. நான் யோசிச்சா வியான் முல்லரை திருப்பி கூட்டு வராரு கைஸ். ஏன்டா போன ஓவரில் தான்டா 13 ரன் கொடுத்தா, மறுபடியும் எதுக்குடா போறீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு கைஸ். அந்த ஓவரில் 15 ரன் கொடுத்தாரு. அதுக்கு ஆடம் மில்னையோ அகில் ஹுசைனையோ முன்னாடியே போட்டு எதனா விக்கெட் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். 15வது ஓவர் ஆடம் மில்டன் போட்டாரு. அந்த டைமில் மட்டும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி நீங்கள் ஆடம் மில்டன் ஓவரை போட்டிருக்கீங்க. அந்த மொமெண்ட்டில் நான் என்ன நினச்சேன்னா 13வது ஓவர் அகில் ஹுசைன் நல்லா போட்டால, 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவரை வச்சு 15 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சின்ன கிரவுண்ட் வேறு, ஃபாஃப் ஆல்ரெடி ஸ்பின்னர் போட யோசிப்பார். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டில் அகில் ஹுசைன் கொடுத்து முடிச்சிருக்கலாம். அந்த பாயிண்ட்டில் மட்டும் நீங்கள் ஆடம் மில்னை வச்சு விக்கெட் எடுக்க போயிருக்கீங்க. அதே மாதிரியே 18வது ஓவரும் கண்டினியூ பண்ணியிருக்கலாமே. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. 15 ரன் வியான் முல்லர் கொடுத்தாரு. ஒரு 6 எக்ஸ்ட்ரா கொடுத்தனால அங்கேயே மேட்ச் முடிஞ்சிடுச்சு. தென் 2 ஓவர் 15 தான் ஆடம் மில்டன் ஓவரில் விக்கெட் இருந்து ஒரு 6ம் போச்சு. லாஸ்ட் 6 பால் 6 ரன் இருந்துச்சு. பட் அந்த பாயிண்ட்ல இருந்தும் அகில் ஹுசைனுக்கு ஏதோ லக் இருந்தனால ஹேட்ரிக் எடுத்தாரு கைஸ். இல்லை மார்க்கே ஆன்சன் போட்ட பால்லாம் பறந்துருக்கணும். பட் அவரும் எட்ஜ் வாங்கி அவுட் ஆக, தென் அடுத்த பவுலரும் வந்து சுத்தப்பே அவுட் ஆக, தென் அடுத்து அந்த பவுலரும் அடிக்கவே அவுட் ஆகன்னு ஹேட்ரிக் எடுத்துட்டாரு. ஆனால் சீரியஸ்லி வேற லெவல் எஃபர்ட். அந்த பாயிண்ட் இன் டைம்லேயும் இவர் கரெக்டாக போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி விக்கெட்டும் எடுத்தாரு. ஹேட்ரிக்கும் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் 5வது பால் லாக்கி ஃபெர்குசன் வந்து சிங்கிள் விட்டுட்டாங்க. அது பார்க்கும்போதே வெளியே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் அப்பீல் பண்ணுறது நிறுத்திட்டு நேராக ஒரு ரன் அவுட்டுக்கு எய்ம் பண்ணியிருந்தா கூட அவுட் ஆக்கியிருக்கலாமோன்னு கூட யோசிக்க தோணுது. பட் ஃபைன், அந்த பால் மிஸ் பண்ணிட்டாங்க. தென் லாஸ்ட் பால் 5 ரன் தேவைப்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு பயம் இருந்துச்சு கைஸ். ஒரு பெரிய கிரவுண்ட்னா கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு அவங்க ஃபில்டர் பண்ணி யோசிச்சிருப்பாங்க. பட் சின்ன கிரவுண்ட்னால எதுக்கு போகலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அகில் பேசுறதை கேட்டாலும் அவரு 2-3 ஆப்ஷன் யோசிச்சாரு. பட் எது ஒர்க் ஆச்சோ அதுக்கே போகலான்னு யோசிச்சு அந்த பாலை டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு. லாஸ்ட் பால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவர் பால் மாதிரி தான் இருக்கும். பெருசாக திரும்பல. அப்படியே பேட்டுக்கு நேராக வந்து அவரும் ஸ்கோர் பண்ணி அடிச்சதுனால. பட் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். 6 பால் 6 ரன்றதை இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கதே ஒரு பெரிய விஷயம். நான் கூட ஹேட்ரிக் அப்புறம் வின் பண்ணிடுவோமோன்னு ஜாலியில் எக்ஸைட்டடாக இருந்தேன் கைஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி லாஸ்ட் பாலில் 6 விட்டு லூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் தான். எனக்கே செம கடுப்பாயிருச்சு. சண்டேவே இன்னைக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் ஃபாஃப் என்ன சொல்லியிருப்பாருன்னா பால் ரிவர்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால பேசர்ஸை நம்பி போனன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பேசர்ஸ் நம்பி போனது பிரச்சனை இல்லை. பட் எந்த பேசரை நம்பி போறீங்கன்றது இருக்குல்ல. ஆல்ரெடி அவரோட 3வது ஓவரில் 2 6 போனதுலேயே ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு காட்டினாங்க. ஸோ அதை வச்சுட்டு சுதாரிச்சுட்டு வேணாம்ப்பா ரிஸ்க்கு, நம்ம மெயின் பவுலர்ஸை முடிச்சிடலான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். டோனான் ஃபெர்ராச்சு ஒரு தலை பார்த்துட்டாங்க. ப்ராப்ளி மிச்சல் அவுட் ஆன உடனே அகில் ஹுசைன் எடுத்து வந்தார்ல. அதுக்கு அடுத்த ஓவர் டோனான் ஃபெர்ராச்சு
கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அபிமன்யு லம்பாவை ஒரு ஓவர் பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் ஃபாஃப் கிட்டலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாங்க ஃபாஃப் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். க்ரூஷியலான மூமெண்ட்டில் ஏதாவது கரெக்டாக பண்ணுவாரோ பண்ணிடணும்னு இருக்கும்போது அங்கே மட்டும் தப்பாக பண்ணி கேம் லூசிங் டிசிஷனில் எடுத்துருவார். 15th ஓவரை ஃபுல்லாக அட்டாக் போயிட்டு 18th ஓவரில் எதுக்கு அந்த டிஃபென்சிவ் ஆப்ஷன் எடுத்தான்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி ஃபுல் அக்ரெசிவாக போகணுன்னா நீங்கள் போகிற ஓவர்ஸ் எல்லாத்துலேயுமே விக்கெட் விடணும். பட் விக்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம வேறு மாதிரி பேசுகிறோம். ஃபாஃபை ஓவரை போட்டாலே யாரை கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு. பட் விக்கெட் விடலான்னா இந்த மாதிரி தான் ரொம்ப பிரெயின் ஃபைட் பண்ண மாதிரி தெரியும். ஒன் ஆஃப் அபிமன்யு லம்பா ஆர் ஆடம் மில்லே ஓவரை வச்சுட்டு பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஓவரை வியான் மல்டரியோ ஆர் ஒரு டோனர் ஃபோராக கொடுத்து ஒரு ஓவர் முன்னாடியே தள்ளியிருக்கலாம். பட் அங்கே மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ். இப்போ பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். இதுவும் ஓகே தான், ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க விக்கெட் விட, அதுக்கு என்ன பண்ணலான்னு கூட நம்ம பேசலாம். அப்போ 18வது ஓவரையும் நீ ஆடம் மில்லே கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கணும் இல்லை, ஏன் அங்கே மிஸ் அவுட் பண்ணன்ற கொஸ்டின் மார்க் இருக்குல்ல கைஸ். ஆல்ரெடி வியான் மல்டர் கொடுத்து 13 ரன் போச்சேடா, இருக்கிற 30 ரன்ல எப்படியாவது கேமை லாஸ்ட் ஓவர் வரை எடுத்துட்டு போ, அதுக்குள்ளே விக்கெட் விழுந்தா லாபம், விக்கெட் விழுந்தா அடுத்த மேட்ச் பார்த்துக்கோன்ற டிசிஷன் எடுத்துருக்கலாம். பட் ஃபைன், இப்போதைக்கு 6 மேட்ச்சில் 3 வின் பண்ணி 3 தோற்றுருக்கோம். அடுத்த மேட்ச் அடுத்த சனிக்கிழமை தான் வருது. அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டில் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வியான் முல்டரோட ஓவரும் டோனர் ஃபர்ரை வச்சு 4 ஓவர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஃபாஃபோட அடுத்த டாஸ்க்காக இருக்க போகுது. அடுத்து வர 4 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சா ஷோர் ஷார்ட்டாக குவாலிஃபை ஆகிடலாம். 2 ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ஆல்மோஸ்ட் நிறைய தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்பொழுது. ஸோ கைஸ், நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? இந்த மேட்ச் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரேட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலான் இருந்தேன். பட் நம்ம ஆளுங்க இப்படி தோத்தனால கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you once again. Take care. Bye bye. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.